அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான சத்து மாவை பயன்படுத்தி ஒரு ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது க்ளூட்டன் ஃப்ரீ கேக்கு. நீங்கள் பால்வாடி சத்து மாவு, வீட்டில் அரைச்ச சத்து மாவு எதை வச்சு கூட செய்யலாம். நீங்கள் கேழ்வரகு அரிசி மாவை பயன்படுத்தியும் செய்யலாம். இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டீ டைம் கேக்காக சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்த்டே கேக்காக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கு முன்னாடி நான் ஒரு ட்ரேவை நல்ல எண்ணெய் விட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரேயோட எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. நீங்கள் பட்டர் ஷீட் இல்லாமையும் செய்யலாம். நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். நீங்கள் வாழை இலை வச்சு கூட செய்யலாம். இப்போ இந்த பட்டர் ஷீட்டை வச்சுட்டு உள்ளே வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நெய் சேர்த்து தான் ப்ரஷ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் முட்டை சேர்த்து எப்படி சத்து மாவை பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியமான கேக் செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பால்வாடி சத்து மாவு 1 கப், அதாவது 250 ml இருக்கிற கப்பால் 1 கப் எடுத்துக்கிறேன். இந்த 1 கப் மாவுக்கு ஏற்கனவே அதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். இருந்தாலும் 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் போடலாம். இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸு அந்த வெண்ணெய் தயிரெல்லாம் போட்டு அடிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா அரைச்சாச்சு. இப்போ கெட்டி வெண்ணெய் அன்சால்டட் பட்டர் எடுத்து சுடுதண்ணியில் வச்சு உருக்கி எடுத்துக்கோங்க. அது ஒரு 1/4 கப். வெண்ணெய் ஒரு 1/4 கப். நீங்கள் இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட பயன்படுத்தலாம். நான் முட்டை கேக்கில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சுருந்தேன். அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வெண்ணெயோட ஃப்ளேவரில் செய்கிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே ரொம்ப புளிப்பு இல்லாத 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி மிக்சியில் ஒரு தடவை அடிச்சுக்கலாம். இப்போ வெண்ணெயும் தயிரும் அடித்து எடுத்தாச்சு. இதற்கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். இப்போ இந்த வெண்ணெயும் தயிரும் இருக்கிறதோட மாவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக வந்துடும். அது கூடவே பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதுலேயும் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். 1/4லையும் பாதிவாசி பேக்கிங் சோடா, அதாவது ஒரு 2 சிட்டிகை 3 சிட்டிகை தான் சேர்த்துருக்குறேன். பால் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 கப்பை முதல்ல சேர்த்து ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா மீதப்பால் சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அதனால் மீதமுள்ள பாலை நான் சேர்க்கலை. அவ்வளோதான். நமக்கு கேக் பேட்டர் ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. 1 கப் மாவுக்கு 1/4 கப்பு தயிர், 1/4 கப் வெண்ணெய், 1/4 கப் பால் சேர்த்து அடிச்சிருக்கிறோம். பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூனு, அதுலேயும் பாதி பேக்கிங் சோடா. அவ்வளோதான் நம்ம சேர்த்துருக்குது. வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறீங்கன்னா இப்போ இந்த பால் ஊற்றுறோம்ல, இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரேயில் கேக் பேட்டரை ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடியே ஒரு அடிகனமான வாணலியை அடுப்பில் வச்சு 5 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக அந்த மிக்சியை வலித்து போடும்போது நம்மளுக்கு அங்கங்கே மாவு கெட்டி கெட்டியாக விழுந்திருக்கும். அது வேகாமல் இருக்கும். அது எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிடணும். ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும். அப்புறம் ஏர் பபிள்ஸ் இடையில இருந்துச்சுன்னா அது ரொம்ப போல் ஆகிடும். அதனால் ட்ரேயை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டு ஒரு தட்டி ஏர் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறமா இந்த அடிகனமான பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே கேக் ட்ரேயை வச்சு மேலே மூடிடுங்க. இப்போ இதில் அந்த சூடான காற்று இருக்கணும் அப்படின்றதுக்காக, அது ரிலீஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக மேலே ஒரு வெயிட் வைக்கணும். நான் இன்றைக்கி இடி உரலை இப்படி கமுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரேக்கு அப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 40 நிமிஷம் ஆகிடுச்சு. கேக் நல்லா வெந்துருச்சு. அந்த இடையில இருக்கிற ஹோல் 30 நிமிஷத்தில் நான் செக் பண்ணி பார்த்தது.
இது க்ளூட்டன் ஃப்ரீங்கிறதுனால ரொம்ப போலாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் குத்தி பார்க்கும் பொழுது உடஞ்சிடுச்சு அது. இப்போ அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் தான் வேக விடணும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அடி தீஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணும்பொழுது ஹை ஃப்ளேம் வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேட்டர் சேர்த்து ட்ரே வச்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சிம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா 1/2 hour to 40 minutes 45 minutesல வந்து கேக் ரெடி ஆகிடும். இப்போ இந்த கேக்கை பாருங்கள். நீங்கள் கடையில் கூட இவ்வளோ சாஃப்டான ஒரு கேக்கை பார்க்க முடியாது. மைதாவில் செய்தால் கூட இவ்வளோ சாஃப்டாக வராது. ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப ஹெல்த்தியான கேக் ஈஸியாக வீட்டிலே செஞ்சிட்டோம். குழந்தைங்க கேக் கேட்கும்போது இது போல் ஹெல்த்தியாக கேழ்வரகு மாவு, அரிசி மாவு, சத்து மாவு இப்படி எதை வேணால் வச்சு நம்ம கேக் செஞ்சு கொடுக்கலாம். முட்டை சாப்பிட்றவங்களுக்கு முட்டை சேர்த்து கொடுங்க, இல்லாதவங்களுக்கு இது போல் செய்து கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக சாஃப்டான சத்தான ஒரு கேக் நம்ம பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.